Hi students, welcome to Muprai Training Academy. நீங்கள் நம்ம எஸ்ஐ அல்டிமேட்டில் அடுத்த சோஷியல் சயின்ஸ் ஒரு 1 வீக் கேப்புக்கு அப்புறம் நீங்கள் நம்ம எஸ்ஐ அல்டிமேட்டில் சோஷியல் சயின்ஸ் பார்க்குறோம். எப்பவும் போல் ஒரு டாப்பிக்கில் கேள்வி கேட்போம். ஏன்னா இதுக்கப்புறம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குடைய ஃபவுண்டர் லாஸ்ட் மன்னர் வந்து முடிஞ்சது அதாவது சிம்பிளானது கேள்வி கேட்டோம். ஜெதி சுல்தான், குப்தாஸ் கேட்டோம், மோரிஸில் கேட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இயர் சொல்லுவேன், சரிங்களா? ஒரு ரேண்டமாக ஒரு இயர் சொல்லுவேன். அந்த இயர் சம்பந்தமாக உங்கள் புக்கில் என்ன இன்சிடெண்ட் அல்லது என்ன ஒரு விஷயம் வந்து படிச்சிருப்பீங்க அதை மட்டும் கமெண்ட் பண்ணணும், ஓகேங்களா? மேபி ஒரே இயரில் 2-3 கூட லேப் ஆகலாம், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு இயர் சொல்கிறேன், 1921 அப்படின்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? 1921 அப்படின்னு சொன்னால் மாப்பிளா கிளர்ச்சி புரிஞ்சு போச்சு. 1921 மாப்பிளா கிளர்ச்சி. மேபி ஜாகிரபியில் அது வேற எங்கேயாரு இந்த 1921 ஏதாவது சம்பவம் நடந்திருக்கலாம், இதே மாதிரி எங்கேயும் நடந்திருக்கலாம். இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொன்னேன். இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு இயர் சொல்கிறேன், சரிங்களா? அந்த இயர் தொடர்பாக உங்கள் ஸ்கூல் புக்கில் கண்டிப்பாக இருக்கிற இயர் மட்டும் தான் சொல்லுவேன், சும்மா ஏனோ தானோ சொல்கிறது கிடையாது. அந்த இயர் ஸ்கூல் புக்கில் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேங்களா? அந்த இயரை கமெண்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் கொஞ்சம் ஈஸியானதை நம்ம போய்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டமானது போய்க்கலாம், ஓகே? அப்போ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதி போடுறேன். அந்த இயர் தொடர்பாக நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லணும், சரிங்களா? ஓகேவா? இதுதான் இயர். இது தொடர்பாக நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வந்திருக்கணும். அது ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஜியோகிரஃபியாக இருக்கலாம், பாலிட்டியாக இருக்கலாம், எக்கனாமிக்ஸ் இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஓகேங்களா? இந்த இயர் என்ன நடந்தது கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் புதுசாக கமெண்ட் பண்ணுறீங்க பார்க்குறேன், ஓகேவா? அதுக்குன்னு கூகுளில் அடிச்சுட்டு அது என்னெல்லாம் வந்ததோ அந்த டைம் லைன் ஈவெண்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணக்கூடாது. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் ரெலவெண்ட்டானது மட்டும் தான் காப்பி பண்ணணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது ஹிண்ட்டு கொடுத்தா இன்னொன்று சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? அதனால் ஈஸியானது தான் 1923, ஓகேவா? அதுக்கப்புறம் போக போக நம்ம கஷ்டமானதாக இயர் சொல்கிறேன். பாருங்கள், இதுலேயும் ஒரு இயர் வந்திருக்கு. சரி, ஃபஸ்ட் கொஸ்டின், தங்க நாற்கர சாலை திட்டம் 1999ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? என்ன சார் தங்க நாற்கர சாலை திட்டம்? இங்கிலீஷ்ல பாருங்க, கோல்டன் குவாட்ரேட்டர் ரோட் ஸ்கீம் சொல்லுவாங்க. 1999, எஸ் கரெக்ட் தான், ஓகேங்களா? என்ன சார் அப்படி ஸ்கீம் அப்படின்னா, இந்தியா மேப் வரைஞ்சிக்கோங்க. இந்தியா மேப்ல பிரிட்டிஷ்காரன் எதை செஞ்சாலும் இந்த 4 இடத்துல செஞ்சிருப்பான். ஓகே, பிரிட்டிஷ்காரன் இருக்கும்போது எதை செஞ்சாலும் 4 இடம் தான், ஓகே? சரி, 3 இடத்துல செய்வான் பிரிட்டிஷ்காரன், ஓகேங்களா? ஒன்று கல்கட்டா, இன்னொன்று பம்பாய், இன்னொன்று சென்னை, ஓகே? இது 3மே அவனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சிட்டிஸ், ஓகே? பெரிய பெரிய நகரங்கள்ல இது எது செஞ்சாலும், பேங்க் ஓப்பன் பண்ணாலும் அதுதான் ஓப்பன் பண்ணியிருப்பான், எக்கனாமிக்ஸில், ஹிஸ்ட்ரியில், யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணாலும் அங்கே தான் ஓப்பன் பண்ணியிருப்பான், கோட்டையில் கெட்ட ஆரம்பிச்சது அங்கே தான் கெட்ட ஆரம்பிச்சிருப்பான், எல்லா விஷயத்தையுமே அங்கே தான் பண்ணியிருப்பான், ஓகே? இப்போ நம்ம கூடுதலாக இந்த 3 சிட்டி ப்ளஸ் நம்மளுடைய கேபிட்டல் சிட்டி டெல்லி, ஓகேங்களா? இந்த 4 சிட்டியையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரோடு, ஓகேங்களா? இதை அப்படியே நம்ம பார்த்தோம்னா, நான் கொஞ்சம் ஏற்கு மறக்க வரைஞ்சிருக்கேன், ஆனால் நீங்கள் கரெக்டாக அந்த சேஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்கரம் வடிவத்தில் இருக்கும், ஓகேங்களா? நாற்கரம்னா நம்ம மேக்ஸில் படிச்சிருப்பீங்களா, குவாட்ரேட்டர், 4 பக்கம் கொஞ்சம் சாய்வாக இருக்கக்கூடிய பகுதி தான் நாற்கரம், ஓகேங்களா? இங்கே டெல்லி, இங்கே கல்கட்டா, இங்கே சென்னை, இங்கே பம்பாய், இந்த 4 சிட்டியை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோடுக்கு பெயர் தான் கோல்டன் குவாட்ரேட்டர், தங்க நாற்கர சாலை. இது வாஜ்பாயோடைய அரசாங்கத்தில் போடப்பட்டது. இங்கே ரொம்ப ஃபேமஸ் ப்ராஜெக்ட், ஓகே? ரொம்ப பெரிய பெரிய திட்டங்கள்ல இதுவும் ஒன்று. ஏன் அப்படின்னா எப்பவுமே பாருங்க, இந்த இடத்துல தான் அதிகமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது, ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ரொம்ப முக்கியமானது. புக்கில் கொடுத்துருப்பாங்க, 10th புக்கில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கரெக்ட். அடுத்து இதோடைய நீளம் கம்பல்சரி படிக்கணும். நீளம் 5648 கொடுத்துருக்காங்க, இது மட்டும் தப்பு. இதோடைய நீளம் 1846, ஓகே? இதோடைய நீளம் எவ்வளோ? 1846 கிலோமீட்டர் தான் இதோடைய நீளம், ஓகே? அடுத்து நான் சொன்ன மாதிரி தான் புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை, பம்பாய் இருக்க வேண்டியது பெங்களூர் இருக்கு, அப்போ தப்பு, ஓகேங்களா? புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை, பெங்களூரு நகரங்களை இணைக்கிறது, ஓகேங்களா? 4வது ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆக முட்டிருக்கு. இது இருக்கு பாருங்க, பார்டர் ரோடு சிஸ்டம் ஆர்கனைசேஷன், அதாவது எல்லைப்புற சாலைகள் 1962 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தமிழ் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் தவறு, 1960 உருவாக்கப்பட்டது, ஓகேங்களா? எல்லை பாதுகாப்பு சாலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அது 1960 இருக்கும், BRO அப்படின்னு சொல்லுவாங்க, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், சரிங்களா? 1960 62 இருக்குது. அப்போ
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ரைட்டு, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு, மூணாவது ஸ்டேட்மெண்ட் தவறு, நாலாவது ஸ்டேட்மெண்ட் தவறு. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 1 மட்டும் சரி. ஓகேங்களா? முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி. 1 ஒன்லி கரெக்ட். ஓகேவா? புரியுதா? ரொம்ப முக்கியமான இந்த நாற்கர சாலை திட்டம். அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹிஸ்டரியிலிருந்து கூற்று 1, 2 வேளாண்மை வரி விரிவாக்குகிற திட்டத்தை முகமது பின் துக்ளக் திட்டம் புதுமையானது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இந்த முகமது பின் துக்ளக் ஹிஸ்டரியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மன்னர். நான் கிளாஸ்ல ஹிஸ்டரி எடுக்கும்போது ஒவ்வொரு விஷயத்த பேசுவோம், நிறைய கதை பேசுவோம். ஹிஸ்டரினாலே கதை தான். ஓகேவா? என்னென்னமோ கதைகள் பேசலாம். பாலிட்டி, ஜாகிரபி, நிறைய சப்ஜெக்டை விட ஹிஸ்டரியில் நம்ம நிறைய கதை பேசலாம். சப்ஜெக்டே கதை தான், ஸ்டோரி தானே சப்ஜெக்டே. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தாராளமாக இவரை பற்றி பேசும்போது ஒவ்வொரு குப்தர்களை பற்றி பேசுவோம். அந்த டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய கதைகள் வரும். அப்புறம் வந்து டெல்லி சுல்தான் ஆரம்பத்தில் நிறைய கதை வரும். முகமது பின் துக்ளக் சொல்லும்போது சொல்லுவேன், இவரை வந்து நான் ஆர்சிபி பிளேயர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியை நடத்தி முடிச்சதுக்கப்புறம் தான் அது ரீசன் வந்து சொல்ல மாட்டேன், பசங்களே புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, நம்ம பசங்க பார்த்துருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் புரியும். ஏன் ஆர்சிபி பிளேயர் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நிறைய தொடக்கத்தை முடிவு எடுத்திருப்பாரு, ஆனால் எல்லாமே தோல்வியில முடியும். நல்ல திறமையானவர், நல்ல அறிவானவர், நல்ல பண்பாளர், நல்ல குணமுடையவர். ஆனால் இவர் எடுத்த முடிவு எல்லா முடிவுமே மிகச்சிறந்த முடிவு. ஆனால் எல்லா முடிவுமே என்ன வரும்? தோல்வியில் போய் முடியும். அதனால தான் இவர் ஆர்சிபி பிளேயர் வரும். நல்ல பிளேயர் இருப்பாங்க, நல்ல டீம் ஃபார்மேஷன் இருக்கும், எல்லா இருக்கும். ஆனால் கப்படிக்க மாட்டாங்கல்ல. அதே மாதிரி தான் இங்கே எதுவுமே வெற்றி பெற மாட்டார் இந்த திட்டம். அப்படிதான் ஒரு திட்டம் போட்டாரு. என்ன? வேளாண்மைக்கு வரியை வந்து விரிவாக்க பண்ணியிருப்பார். எந்த பகுதியில்? தோஆப் பகுதியில். ஓகே, இதை விட கேள்வி கேட்பாங்க. எந்த பகுதியில் கூடுதலாக வரி விதிச்சாருன்னா தோஆப். ஓகேங்களா? இந்த தோஆப் பகுதியில் கூடுதலாக வரி விதிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அதான் அதுலேயே இருக்கு பாருங்க. தோஆப் சமவெளி பகுதியில் ஒரு நீண்ட கால கடு பஞ்சம் ஏற்பட்ட நேரத்தில் இம்முயற்சி எடுக்கப்பட்டது. எப்பா, இவர் எடுத்த முடிவு கரெக்டு தான். ஓகேவா? கஜானா ரூபாய் இல்லாதனால எடுத்த முடிவு கரெக்டு தான். ஆனா இவர் எடுத்த நேரத்துல மிக கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம்னா சாப்பாடு இல்லாத அளவுக்கு பஞ்சம். அது தெரியாம இவர் போய் வரி வசூல் பண்ணுவாரு அதிகாரிகள் மூலமாக. அதிகாரிகள் மக்கள் எல்லாரும் சண்டை போடுவாங்க, நாட்டில் பெரிய கலவரம், அமைதியின்மை ஆகும். இதனால மன்னரே ஒரு இடத்துல போய் தலைமுறை வருவார். இந்த மாதிரி ஒரு பேட் சுச்சுவேஷன் வந்து ஒரு டைம் நடக்கும். ஓகேங்களா? இது மாதிரி இதெல்லாமே நிறைய காமெடி பண்ணியிருப்பாரு, நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? நிறைய கதை பேசலாம். 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. யாருடைய படையெடுப்பு மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு சாவு மணி அடித்தது? என்ன வார்த்தை பாருங்க, சாவு மணி. ஏன்னா உண்மையான கரெக்டு தான். ஓகேவா? மராத்திய வம்சம் சிவாஜி டைம்ல இருந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே கொஞ்சமா மெதுவாக வளர்ந்துக்கிட்டே இருந்தது. ஓகேங்களா? அப்புறம் சிவாஜியோட இறப்பு கொஞ்சம் சரிய ஆரம்பிச்சது. அப்புறம் சாகு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பேஷ்வாக்களுடைய ஆட்சியரும் கொஞ்சமா வளர்ந்துக்கிட்டே இருந்தது. கடைசியா ஒருத்தன் வந்தான், அவன் அட்டாக் பண்ணான் பேரு, அதோட ஸ்டோரி முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மராத்தாவுடைய படைகளை தொடச்சி மொழுகிற அளவுக்கு என்ன பண்ணிட்டான்? அட்டாக் இருந்தது. ஓகே, அதுதான் என்ன மணி? சாவு மணின்னு சொல்றோம். யாருடைய படையெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமது ஷா அப்தாலியுடைய படையெடுப்பு. 2 சண்டை நடந்தது. அவர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் ஃபைட் நடந்தது. அது அகமது ஷா ஜெயிச்சாரு. மராத்தியர்கள் தொடைத்து முழுகப்பட்டார்கள். ஓகே, முடிஞ்சு போச்சு. ஓகே, அது என்ன சார் சண்டை அப்படின்னா, அதுதான் வரலாற்று ரொம்ப முக்கியமான திருப்பு முனையான போர், 3ஆம் பானிபட் போர். ஓகேங்களா? 3வது பானிபட் பேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 1761 வருஷம். ரொம்ப 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 முக்கியம். கண்ணை மூடிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் 3 பானிபட்டுடைய வருடங்களை தவறாம சொல்லணும். முதல் பானிபட் ஓகேங்களா 1526. ஓகேவா? 2வது பானிபட் 1556. 3வது பானிபட் 1761. ஓகே, முடிஞ்சு போச்சா? 3 போரும் யாருக்கு யார் நடைபெற்றது, யார் ஜெயிச்சா, யார் தோத்தா. பானிபட் இருந்து எங்க இருக்குது? ஃபர்ஸ்ட் ஹரியானால இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? டெல்லிக்கு பக்கத்துல சொல்லுவாங்க, ஹரியானால இருக்கு. ரைட். 3வது பானிபட்டு மராத்தி. இதுலதான் மிகப்பெரிய அடி. சரியா? இவர் வருவதற்கு முன்னாடி இவருக்கு முன்னைய மன்னர் நாதிர் ஷா வருவார். ஓகே, நாதிர் ஷா படையெடுப்பு முகலாயர்களுக்கு பெரிய அடி. ஓகே, நாதிர் ஷா படையெடுப்பு 1739 நடைபெற்றிருக்கும். அது வந்து முகலாயர்களுக்கு, அதாவது பிற்கால முகலாயர்களுக்கு மிகப்பெரிய அடி விடும். ஓகேங்களா? அவருக்கு அடுத்து ஆப்கானிய வம்சத்தில் ஆட்சி அமைத்தது தான் அகமது ஷா அப்தாலி. ரொம்ப ரூட் பிஹேவியர் இவங்க தான். இவங்க படையெடுப்பெல்லாம் முகலாய படையெடுப்பை நம்ம பார்த்தது தான் இந்தியா. ஆனாலும் முகலாய படையெடுப்பை விட இவர்களுடைய படையெடுப்பு வந்து ரொம்ப கொடூரமானதாக இருக்குமாம். வந்தாங்களே கண்ணு முன்னு தெரியாமல் எல்லாத்தையும் விட்டு அடிச்சு முடிக்கிடுவாங்க. இந்த போர் நெறிமுறை அதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. ஓகேவா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது அவங்களுக்கு. அவங்க நினைக்கிறத பண்ணுவாங்க, நினைக்கிற மாதிரி அடிச்சு நொறுக்கிடுவாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது மராத்தியர்கள் அடிச்சு சாவடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் மராத்தியர்களுடைய குடும்பம் 5 துண்டுகளாக உடைஞ்சு போச்சு.
மொத்த குடும்பமும் சின்ன சின்ன பகுதிகளாக போட்டு அவங்க பாட்டு செதறடிச்சு போயிட்டாங்க. அதை அடுத்து கொஸ்டின் வருது பார்க்கலாம். சரிங்களா? ரைட், நான் வச்சுக்கோங்க. நாதிர் ஷா படையெடுப்பு ரொம்ப முக்கியம். அகமது ஷா அப்தாலி ஆப்கானை சேர்ந்தவர், 3வது பானிபட் 1761. சரியா? அதுதான் மராத்திய படையெடுப்புக்கு விதிச்சுக்கணும். அது அடுத்த கொஸ்டினே வந்து பாருங்க. இதுல கொஸ்டின் என்ன? பொருத்தமற்ற ஜோடி. ஓகே, இன்கரெக்ட். ஓகே, தப்பானதுன்னு கேட்குறாங்க. நான் சொன்னதா மொத்த மராத்திய குடும்பம் 5 குடும்பங்களா பிரிஞ்சிருக்கும். 5 பிரிஞ்சிருக்கும். அந்த 5ல 4 பேர் எங்க இருக்கு? கெய்க்வாட், பேஷ்வா, ஹோல்கர், போன்ஸ்லே, இன்னும் ஒண்ணு சிந்தியா. ஓகேவா? மொத்தம் 5 குடும்பப்பா. 5 குடும்பத்தோடைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கெய்க்வாட், பேஷ்வா, ஹோல்கர், போன்ஸ்லே, சிந்தியா. இந்த 5 குடும்பம். இந்த 5 குடும்பமும் 5 ஊர்ல ஆட்சி புரிவாங்க. ஓகேங்களா? அந்த 5 ஊர் தான் இங்க ரேண்டமா கொடுத்துருக்காங்க. எது தவறு கேட்கிறாங்க. கெய்க்வாட் பரோடால இருப்பாங்க, கரெக்ட் தான். ஹோல்கர் இந்தூர்ல இருப்பாங்க, அதான் ஹோல்கர் HIன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இந்தூர்ல இருப்பாங்க. அடுத்து போன்ஸ்லே நாக்பூர், இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? நாக்குல போன் கிடையாது, நாக்குல எலும்பு கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? நாக்குல போன் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து ராஷ்டிரங்களுக்கு இதுதான் தப்பு. பேஷ்வாக்கள் குவாலியர் கிடையாது. பேஷ்வா எங்க ரூல் பண்ணுவாங்கன்னா பூனேல ரூல் பண்றாங்க. ஓகே, பேஷ்வாக்கள் பூனேல ரூல் பண்றாங்க. அப்போ சிந்தியா எதுல ரூல் பண்றாங்க? இவங்க தான் குவாலியர். புரியுதா? மொத்தம் 5 குடும்பம், 5 சிதறடைஞ்சது. எதுக்கு முன்னாடி பிரச்சனை? 3ஆம் பானிபட் போருக்கு அப்புறம் சிதறடைந்தது. நம்ம இதுல பேஷ்வாக்களுடைய இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அவங்க தான் ஹெட்டா இருந்திருப்பாங்க. அவங்க பூனே பகுதி எடுத்துக்குவாங்க. ஒவ்வொரு குடும்பமும் பிரிஞ்சு ஒரு இடத்துல போயிடுவாங்க. சரிங்களா? ரைட்டா முடிஞ்சதா? எடுத்து போலாமா? மராத்தாஸ். அடுத்து அக்பர். இன்னொன்று சொல்லுவாங்க, அடுத்த வீடியோல இருந்து ஒரு புதிய முன்னெடுப்பாக எஸ்ஏடி விட கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போகலான்னு வச்சிருக்கிறேன். லாஸ்ட் நான் எண்டிங்ல சொல்றேன் என்னன்னா, ரைட், அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார்? ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்பரை பத்தி படிக்கும் போது நம்ம 2-3 போர் தான் படிச்சிருப்போம். அக்பர் சின்ன வயசுல 14 வயசுலேயே மன்னராவார். யோசிப்பார், நம்ம தான் எத்தனை வயசுல 14 வயசுல கிங்கி மங்கி அலைஞ்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு அக்பர் 14 வயசுல அரியணையில உட்கார்ந்துருக்காரு. ஓகேவா? அரியணை உட்கார்ந்து அவர் ஆட்சிக்கு வந்த உடனே அவருக்கு எதிரிகளாக ஆப்கானிய மன்னர் ஹெமு இருப்பார். ஓகேங்களா? சண்டை போட மாட்டார். அக்பர் தான். அக்பர் சின்ன பையனை உட்கார வச்சு அவருடைய கார்டியன், பாதுகாவலர் பைரம் கான், ஓகேவா, அவர் தான் இறங்கி சண்டை போடுவார். ஓகேங்களா? இறங்கி சண்டை போட்டு ஹெமு மன்னரை 2வது பானிபட் போர் 1856 தோற்கடிப்பாங்க. அப்போ அது ஒரு போர். இன்னொரு போர் நடக்கும். ராணா பிரதாப் சிங்கிறது வந்து ஆக்சுவலாக அக்பர் வந்து எல்லா இடத்துலையும் நல்ல ரூல் பண்ணுவார். எல்லாரையும் கைக்குள்ள வச்சுக்குவார். அவர் போய் பண்ண மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் என்னது? ராஜபுத்திரர்களை தன் வசம் வச்சுக்கணும். ஓகேவா? சண்டை போடாமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்னதான் பண்ணாரு? இறங்கி வந்து, ஓகே, அக்பரே இறங்கி வந்துட்டார். என்னப்பா ராஜபுத்திரர்கள், ஏன் முகலாயர்கள்னாலே கோவப்படுறீங்க, ஏன் இஸ்லாமியர்கள்னாலே இப்படி பண்றீங்க, வாரேன் நான் வந்து உங்க வீட்டுல இருந்து சம்மந்தம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் ராஜபுத்திரர்களுடைய குடும்பத்திலே போய் பொண்ணு எடுத்துட்டாரு. அவர் பையனுக்கு அக்பரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. யோசிச்சு பாருங்க. ஓகே, அப்படிதான் கல்யாணம் பண்ணதுதான் இந்த ஆம்பேர் மன்னருடைய பொண்ணு. ஓகேவா? அவங்க தான் யாருன்னா ஜோதா. ஓகேங்களா? ஜோதாவை அக்பரே திருமணம் பண்ணுவார். அந்த காதல் கதையை தான் நம்ம படத்திலே வந்திருக்கு. ஜோதா அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்குது. அந்த படம் தான். ஓகேங்களா? அப்படிதான் வந்து ராஜபுத்திர கூட இறங்கி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. முடிஞ்சு போச்சா? கல்யாணம் வந்தாலே முடிஞ்சு போச்சு. சம்பந்தம் பண்ணியாச்சு, பொண்ணை கொடுத்துருக்கோம், இனிமேல் அமைதியாக இருக்கணும், முடிஞ்சு அந்த மாதிரி தான். ஓகே, ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி தான். ஆனால் இருந்தாலும் அக்பர் நல்ல மனிதர், நல்லா பார்த்துக்கிட்டார். சரி, இது மட்டும் கிடையாது. ராஜபுத்திரர்களுடைய சின்ன ஓரளவுக்கு இருக்கக்கூடிய மன்னர்களை அக்பர் அவருடைய அவையில என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தளபதிகளாக நியமிச்சிருக்காரு. தளபதி மட்டும் கிடையாதுப்பா, அவருடைய தளபதியாக ராஜா மான்சிங், ராஜபுத்திர மன்னர் தான். அவருடைய வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தோடர்மால், அவர் ராஜபுத்திர மன்னர் தான். ஓகே, இந்த மாதிரி ராஜபுத்திரர்கள் தன்னுடைய அவையில மிகப்பெரிய பதவியான தளபதி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை அமைச்சர், இந்த மாதிரி முறைகளை வச்சிருக்காரு. இப்படிதான் வைக்கும்போது ராஜபுத்திரர்களுக்கும் இவருக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்பட்டது. இதெல்லாம அக்பர் ஜெசியா வரி, புனித யாத்திரை வரி, இந்த மாதிரி வரிகளையும் ஒழித்து கட்டுறார். ஓகே, இப்படிதான் பண்ணும்போது ஹிந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை எடுத்துக்கிறாரு நம்ம அக்பர். என்னதான் அபிப்பிராயம் எடுத்துக்கிட்டாலும் அக்பர் ஒரு சில இடங்கள்ல எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண தவறிவிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், மத்திய இந்தியா பகுதியில் துர்காவதி, ஓகே, அந்த அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் முடியலை. அப்புறம் என்ன, கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா டேரக்டா போர் தான். சண்டை போட்டாங்க, மத்திய இந்தியா அடிச்சு துர்காவதி தூரம் போட்டு கைப்பற்றியாச்சு. ஓகே, அதே மாதிரி அது கீழே இருக்கக்கூடிய பகுதியிலே இது மாதிரி சண்டை போட்டு கைப்பற்றி இருப்பாங்க. ஜோதாவுடைய அண்ணன் ராஜபுத்திர குடும்பத்திலே ஒரு பையன் தான் ராணா பிரதாப் சிங். இவனும் என்ன செய்ய மாட்டான், அக்பர் கீழே வரமாட்டான். அதனால சரி ரைட்டு, வரமாட்டியா, உங்களுடைய சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹல்டி கட்டி போர் அப்படிங்கிற ஒரு போர் நடக்கும். யாருக்கும் இந்த சைடு அக்பரு, இந்த சைடு யாரு, ராணா பிரதாப் சிங். ஓகேங்களா?
ஆனால் அக்பர் இறங்கி சண்டை போட மாட்டார். ஏன்னா இவர் வந்து ஜோதாவுடைய அண்ணனோ தம்பியோ இருப்பார், ரிலேஷன் இருப்பார். அதனால் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொந்தக்காரங்களாக இருக்கான் பாரு, நம்ம ஆளுக்கு வந்து தளபதியாக இருக்கான் பாரு யாரு, ராஜா மான்சிங் இறக்கி விட்டுறாரு. ஓகேவா, சொந்தத்தூரே அடிதடி ஆகி போச்சு. என்னவோ ராஜா மான்சிங் இறங்கி ராணா பிரதாப்பை தோற்கடிச்சிட்டாரு. ராணா பிரதாப் தோல்வி, ராஜா மான்சிங் வெற்றி. ஹல்டிகட்டி போர் 1576 வருஷம் முக்கியம். முடிஞ்சு போச்சா, அவ்வளோதான் ஹல்டிகட்டி போர். ஓகே, மேற்படி இருக்கக்கூடிய பானிபட் பார்த்தோம். இந்த கன்னோசி போர், சவுசா போர் ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஓகேங்களா, 2 போரையும் வந்து ஹுமாயூனுக்கும் ஷேர்ஷா சூருக்கும் நடைபெற்ற போர். ஓகேவா, பேசியிருக்கோம். திருப்பி அதை பேசணும்னா அடுத்த பாயிண்ட் பேசலாம். மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஓகேவா, மன்சப்தாரி என்னன்னே தெரியாமல் படிச்சுட்டு இருப்போம். நம்ம தான் எஸ்ஐ பிசிஏ தான் படிக்கிறீங்க பசங்க பார்ப்போம். ஓகேவா, சும்மா உட்காந்துக்கிட்டு நம்ம கேம்பஸ் அப்படியே வரிசையாக வராண்டால படிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேவா, எதுக்கு நடத்தாதான் படிச்சுட்டு இருப்பான். ஓகேவா, என்னன்னு புரியாமல் படிக்கக்கூடாது எப்பவுமே. மன்சப்தாரினா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. என்னன்னு தெரிஞ்சுட்டு அக்பர் முறை கொண்டு வந்தாரு படி, அப்போதான் மைண்ட் நிற்கும். அது இல்லாமல் அக்பர் மன்சப்தாரி முறை கொண்டு வந்தார் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா மனப்பாடம் ஆகும். அன்னைக்கு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும், லாஸ்ட் வரைக்கும் ஞாபகம் இருக்கும் இருக்காது. இப்போ மன்சப்தாரினா என்ன, மன்சப் அப்படின்ற வார்த்தை என்ன பொருது, அது என்ன மீனிங், அதுதான். ஓகே, ஒன்றுமே இல்லை. மன்சப்தாரிங்கிறது வந்து சிவில், அப்புறம் வந்து மிலிட்ரி, அதாவது இராணுவத்திலையும் நிர்வாகத்திலையும் கொடுக்கக்கூடிய பதவிகளுக்கு பெயர் தான் மன்சப்தாரி. ஓகே, இராணுவத்திலையும் அப்புறம் என்ன நிர்வாகத்திலையும் நிர்வாகம் பண்ணுவாங்க, அதுல இருக்கக்கூடிய பதவிக்கு பேர் தான் மன்சப்தாரி. ஓகேங்களா, இதுல 2 வகையான வார்த்தை சொல்லுவாங்க. ஓகேங்களா, சாட், சவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சாட் அப்படின்னா ஒரு பர்சனலாக உனக்கு ஒரு சேலரி கொடுத்துருவாங்க. சவார் அப்படின்னா குதிரைப்படை இருக்குது, அந்த குதிரைப்படையை தான் மேனேஜ் பண்ணணும். குதிரைப்படையை உனக்கு கொடுத்துருவாங்க, நீ தான் போய் இதை மேனேஜ் பண்ணணும். போருன்னு சொல்லும் போது கூட்ட உடனே வந்துடணும். ஓகே, அது தனியாக கொடுத்துருவாங்க ரூபாய். ஓகே, இப்படிதான் வந்து பதவிகளை வந்து வழங்கப்பட்டிருக்கும். இதுதான் மன்சப்தாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது அக்பர் தான் கொண்டு வந்திருப்பாரு. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி அடையும். சரிங்களா, அக்பர் கொண்டு வந்திருக்க டைம்ல. இதே மாதிரி அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தோடர் மால் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜப்தி முறையை கொண்டு வருவார். என்ன முறைப்பா? ஜப்தி, அந்த முறையை கொண்டு வருவார். அடுத்து பாலிட்டி கொஸ்டின், எளிமையான கொஸ்டின், வார்த்தைகளை கவனிச்சுக்கோ. மாநில அரசின் தலைவர், ஐயோ மாநில அரசின் தலைவர், மாநில அரசாங்கத்தின் தலைவர், இந்திய அரசின் தலைவர், இந்திய அரசாங்கத்தின் தலைவர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அரசு, அரசாங்கம். ஓகேவா, இங்கிலீஷ்ல பார்க்கும்போது பாரு, அரசு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்டேட்டுன்னு அர்த்தம். சார் என்ன சார் இவ்வளவு நாள் அரசுனா நாங்க என்ன படிச்சுட்டு இருந்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா மாநிலம் படிச்சுட்டு இருக்கோம், திருப்பி நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா அது வேற இடத்துல தான் மாநிலம் அர்த்தம். பொதுவா அரசுனா ஸ்டேட், அரசாங்கம்னா கவர்மெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரசு எப்பவுமே மாறாது. ஓகேங்களா, அரசு எப்பவுமே மாறாது, அரசாங்கம் மாறும். இன்னைக்கு பிரதமர் மோடியா இருப்பாரு, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு யாருனாலும் மாறலாம், ராகுல் காந்தி வரலாம், யாருனாலும் வரலாம். இன்னைக்கு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கலாம், நாளைக்கு வேற யாராவது முதலமைச்சராக மாறலாம். ஓகே, இதுதான் அரசாங்கம். ஆனால் அரசு மாறாது. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தை ஞாபகம் வச்சதே ஈஸி, நம்ம ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். பாரு, மாநில அரசின் தலைவர், ஓகே, ஹெட் ஆஃப் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கவர்னருக்கு வந்துடணும். ஓகே, அரசு மாறாதது, அப்போ கவர்னர் மாற போறாரு, நிலையானவர், 5 வருஷம் கழிச்சு தான் மாற போறாரு. மாநில அரசாங்கத்தின் தலைவர், அரசாங்கம் மாறிக்கிட்டே இருக்கும், முதலமைச்சர், முடிஞ்சு போச்சு. இந்திய அரசின் தலைவர், குடியரசுத் தலைவர். இந்திய அரசாங்க தலைவர், பிரதமர், முடிஞ்சு போச்சா? ஓகேவா, இது கவர்மெண்ட்டுங்கிற வார்த்தை இருக்கணும். சரியா, அதுதான் கரெக்டான வார்த்தை. இங்க கரெக்டா இருக்குது, இங்க தான் தப்பா இருந்தது. சரிங்களா, ரைட்டா, கவர்மெண்ட்ங்கிற வார்த்தை தான் கரெக்ட், அரசாங்கம்ங்கிறதுக்கு. ஓகே, திருப்பி சொல்லிட்டேன், அரசு மாறும், சரி, அரசு மாறாது, அரசாங்கம் மாறும், திருப்பி சொல்லிட்டேன். ஓகே, உதாரணம் அரசாங்கம் அப்படின்னா அது முதலமைச்சரையும் பிரதமரையும் குறிக்கக்கூடியது. அப்போ 2143 ஆப்ஷன் டி. ஓகேவா, அடுத்து பாருங்க, ஜாகிரபியில் ஒரு வித்தியாசமான கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம எஸ்ஏட் இந்த மாதிரி கொஸ்டின் வச்சிருக்க மாட்டோம், இதெல்லாம் புதுசாக வச்சிருக்கோம். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஜாகிரபியில் நீர்வீழ்ச்சிகள், வாட்டர் ஃபால்ஸ் எங்கெங்கே இருக்குது அதை நீங்கள் மேட்ச் பண்ணணும். இப்போ எளிமையான வாட்டர் ஃபால்ஸ் ப்ரீவியஸ் இயர் எக்கச்சக்கமாக கேட்ட ஒரு கொஸ்டின்னா இந்த 2 கொஸ்டின். ஜோக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க அதிகமாக. ஜோக் நீர்வீழ்ச்சி ரொம்ப ஃபேமஸ் ஆனது, ப்ரீவியஸ் இயர் கேட்டிருப்பாங்க. பழைய புக்கு டேட்டா தான் இது, புது புக்கு இருக்காது, இருக்கலாம், மேபி 9th 7th புக்கு இருக்கலாம். ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகாவில் ஷிகோமா மாவட்டத்தில் இருக்கும். எந்த மாவட்டம்? ஷிகோமா மாவட்டத்தில் இருக்கும். ஓகே, B1. அதை விட ரொம்ப எளிமையானது
நம்ம சென்னை வாசி மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே ஆன்சர் அடிக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா சென்னையிலிருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே மேற்கு நோக்கி போகணும், ஆந்திரா பார்டர் கிட்ட போனீங்கன்னா தலக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தலக்கோணம் இருக்குது, தலக்கோணம் தான் ஆக்சுவலாக இங்கிலீஷ் கரெக்டாக இருக்கும். தலக்கோணா வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க, தலக்கோணம் வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க. சென்னையிலிருந்து ஆந்திரா பார்டருக்கு போனீங்கன்னா கொஞ்ச நேரம் தான், பைக்லேயே போயிடலாம், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். சென்னை தான் படிக்கும் போதெல்லாம் பசங்க நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. ஓகேவா, அது எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்குது, அதை மேட்ச் பண்ணிடுது. புரிஞ்சு போச்சா? சரி, அது கூட தெரியல, பரவாயில்ல. கேரளாவில் இருக்கக்கூடிய ஒண்டர்ஃபுல் சூப்பரான வாட்டர் ஃபால்ஸில் அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் செமையாக இருக்கும். ஓகே, யூடியூப்லேயே வீடியோ மட்டும் கொடுப்பாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். கேரளானாலே அருமையாக தான் இருக்கும். ஓகேவா, அத்திரப்பள்ளி சொல்ல வேணும். அது கேரளா சம்மந்தமாக என்ன மாவட்டம் இருக்குது? திருச்சூர் மாவட்டம். முடிஞ்சு போச்சு. சரி சார், எனக்கு உள்ளூர்லேயே எல்லாமே தெரியும் சார் அப்படின்னா தாளையாறு வாட்டர் ஃபால்ஸ் உனக்கே தெரியும். திண்டுக்கல் பகுதியில் இருந்தீங்கன்னா போயிருப்பீங்க. தாளையாறு நீர்வீழ்ச்சி, தமிழ் பெயர் மாதிரி கூட இருக்குது, திண்டுக்கல் தாத்தி. முடிஞ்சு போச்சு. அப்போ 4123 4123 ஆப்ஷன் ஏதே இருக்கு. முடிஞ்சு போச்சா? இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. நீங்கள் குற்றாலம்லாம் கொடுத்தா உடனே அடிச்சிருவேன். ஓகே, அதெல்லாம் கொடுக்குறேன். ஓகேவா, குற்றாலம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு, ஓகேவா, இந்த மாதிரிலாம் கொடுத்தா உடனே அடிச்சிருவீங்க. ஆகாய கங்கை, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், ஈஸியானது, அதெல்லாம் அதை கொடுக்க மாட்டோம். அடுத்து பாருங்க, பஞ்சாயத்து ராஜ்யம் தொடர்பான எது அப்படி கேட்குறாங்க. பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டான விஷயம் இந்த 4ல் எந்த விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. எதெல்லாம் ஆப்ஷன் வச்சு நீ பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. மொட்டையாக ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. அது நீ அப்படியே பெண்டிங் வச்சுக்கோ, தெரியலனா கூட பரவாயில்ல, பெண்டிங் வச்சுக்கோ, புரியலனா கூட அப்படியே பெண்டிங் வச்சுக்கோ. என்னன்னு சொல்கிறேன், அப்புறம் அடுத்தீங்கோ. பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி, ஆஹா படிச்சிருக்கோம், 11th புக்கில் இருக்குது, 11th 12th புக்கில் இருக்கும், 1957. ஓகேவா, பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக குழுக்கள் ரொம்ப முக்கியம். பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, புஞ்ச் கமிட்டி. ஓகே, இந்த மாதிரி கமிட்டிகளுடைய பெயர் நிறைய வரும். அது பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி தான் முதலையாக உருவாக்கியிருப்பாங்க, 1957 உருவாக்குவாங்க. அப்போ இது கரெக்ட், பஞ்சாயத்து ராஜோட தொடர்புடையது. கரெக்ட். ஓகே, சரி. 73வது திருத்தம், ஐயோ இதுதான் ரொம்ப ரிலேட்டடானது. 23 74 ரெண்டுமே ரிலேட்டடானது. கரெக்ட். அடுத்து கிராம முன்னேற்றம், பஞ்சாயத்து ராஜ் வைக்கிறதே எதுக்காக தான்? ரூரல் டெவலப்மெண்ட், அவ்வளோதான். அது கண்டிப்பாக முன்னேற்றம் தான், ரூரல் டெவலப்மெண்ட். அப்போ 2 3 4 அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா பாரு, இல்லை. அப்போ ஆன்சர் அனைத்தும் போட்டு வந்துடும். ஓகேவா, இது வந்து உனக்கு தெரியாத பட்சத்தை நான் சொல்லிக்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா, 2 3 4 ஆப்ஷன் தான் இல்லை, அப்போ அனைத்தும் தான். ஓகேவா, போட்டு வந்து. இப்போ இங்கே வந்து மாநில அரசாங்கம் ஏன் சார் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ஒரு எஸ்ஏட் வேண்டி சொல்லியிருப்பேன், 3 சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா சார், லிஸ்ட் இருக்கும். யூனியன் லிஸ்ட், ஓகேங்களா, அப்புறம் வந்து ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படி சொல்லுவாங்க. அதில் பஞ்சாயத்து ராஜ் எதில் இருக்குது அப்படின்னா மாநில பட்டியல் இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னதான் வந்து 73வது 74வது சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடாக இருக்கட்டும், எந்த மாநிலமாக இருக்கட்டும், அவங்க தனியாக ஒரு சட்டம் போட்டு அதை நடைமுறைப்படுத்தணும். ஏன்னா அது மாநில பட்டியலில் இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மாடல் சட்டத்தை மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா முழுவதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்தா போதும் சொன்னாங்க பஞ்சாயத்து ராஜ். ஆனால் நம்ம ஊரில் எவ்வளவு? 50% இடஒதுக்கீடு. எப்படி கொடுத்தோம்? நம்ம ஊர் சப்ஜெக்ட், தமிழ்நாடு நினைச்சா மாற்றிக்கலாம், நாளைக்கே 33 கம்மி பண்ணாங்க, கம்மி பண்ணிக்குவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி நிறைய மாநிலங்களில் கொண்டு வந்திருக்காங்க, நம்மளும் கொண்டு வந்தோம். புரியுதா? அப்போ லாஜிக் படி நீ இதை எக்ஸாம்பிள் யோசிக்கும். பாலிட்டி தான் லைவ் எக்ஸாம்பிள், கண்ணுக்கு எதிராக சம்பவம் நடந்திருக்கும். அதெல்லாம் நீ ரிலேட் பண்ணி படிச்சா ரொம்ப அழகா பாலிட்டி படிச்சு போயிடலாம். எனவே ஆன்சர் வந்து ஆல். சரியா, அனைத்தும் சரி. கடைசி இறுதியான கொஸ்டின் தமிழ்நாடு வரலாறு தான். பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு. ஓகேங்களா, மாங்குளம் கல்வெட்டு. பாண்டிய நெடுஞ்செழியன் 2 மன்னர்கள் இருப்பாங்க. ஓகேவா, ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன், இன்னொன்று மாங்குளம் கல்வெட்டு புரியக்கூடிய பாண்டிய நெடுஞ்செழியன். மாங்குளம் கல்வெட்டு ஞாபகம் வந்தாலும் ஒரு நபருடைய பெயர் ஞாபகம் வந்துடணும். ஐராவதம் மகாதேவன் பெயர் ஞாபகம் வந்துடும். அவர் தான் இது குறித்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். ஓகே, இதே மாதிரி மானூர் கல்வெட்டு ஆல்ரெடி பேசியிருக்கோம். மானூர் கல்வெட்டு பாண்டியர்களுடைய நிர்வாகத்தை பற்றி பேசும். ஓகே, பாண்டியர்கள் கிராமப்புற ஆட்சியை பற்றி மானூர் கல்வெட்டு பேசும். இது நெடுஞ்செழியனை பற்றி மாங்குளம் கல்வெட்டு பேசுது. இறுதியாக ஒரு கொஸ்டின் கமெண்ட் பண்ண சொல்லுவேன், கமெண்ட் பண்ணுங்க. எளிமையான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின், நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. 1414 சையது டைனஸ்டியில் தோற்றுவித்தது யார்? ஓகே, இறுதியாக நம்ம கேள்வி கேட்போம்ல, ஒரு 5 கேள்வி வச்சு ஒரு 5 கேள்வி கேட்டு செஷனை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஜோக் நீர்வீழ்ச்சி. ஓகே, ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கமெண்ட் பண்ணுங்க. முதல் கேள்வி, ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கமெண்ட் பண்ணுங்க. தங்க நாற்கர சாலையுடைய நீளம் எவ்வளவு? கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தங்க நாற்கர சாலையுடைய நீளம் எவ்வளவு? கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்ததாக என்ன கொஸ்டின் எடுத்தேன்? மூன்றாவது பானிபட், ஓகேவா, யார் ஜெயிச்சா? மூன்றாவது பானிபட் போறது யார் ஜெயிச்சா அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் கேட்கணுமே. அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சருடைய பெயர் என்ன? அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சருடைய பெயர் என்ன? அடுத்து லாஸ்டா குவாலியர் பகுதியில் ஆட்சி புரிந்த மராத்திய குடும்பம் எந்த குடும்பம்? அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் என்ன மாதிரி மாற்றம் இருக்குன்னு சொன்னது. ஓகே, என்ன அப்படின்னா நம்ம அப்படியே இப்போ ரேண்டமாக அப்படி இப்படின்னு எடுத்து போட்டோம், எல்லாத்தையும் அப்படி அப்படியே எடுத்து போட்டால் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த தடவை இதுக்கப்புறம் வரக்கூடிய யூடியூப்ல வரக்கூடிய வீடியோஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டாபிக் எடுத்து ஒரு 10 கொஸ்டின்ஸ், ஓகேடா. ஏன்னா கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் தள்ளி தான் போகுது, ஓகேவா. அதனால கொஞ்சம் டிலேயாக இருக்கிறனால நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ண தான் போகிறோம். அப்போ வேகமாக போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு டாபிக் எடுத்து ஒரு டாபிக்ல இருந்து ஒரு 16 கொஸ்டின் நேச்சுரல் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதனால அந்த டாப்பிக்கை முடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதே இதுக்கப்புறம் அடுத்த வாரம் குப்தாஸ், ஓகே, குப்தர்கள் டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முடிஞ்சால் அதுக்கு முன்னாடியே படிச்சுட்டு வாங்க, ஓகேடா. அடுத்த தடவை கம்மிங் வீக்கில் குப்தாஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான், ஓகே. இந்த மாதிரி 2 எபிசோட அடுத்தடுத்து பார்க்கலாம், சரிங்களா. இன்னும் முடிஞ்சால் முன்னாடியே படிச்சு வந்துக்கோங்க. அடுத்த வீடியோ. தேங்க்யூ.